புதுச்சேரியில் 9 வயது குழந்தை பள்ளிக்கு சென்று வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போது சனிக்கிழமை தெருவில் விளையாடுற புள்ள. இந்த புள்ள காணான்னு தேடுறோம். இந்த புள்ள கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, வாய்க்காவில் உப்பி போன நிலையில் மூட்டையில் கிடைக்குது. இந்த கொடிய செயலை எவன் செஞ்சான்னு பார்த்தா, வீட்டாண்ட இருக்கிறவனே ஒரு 48 வயசு ஆள். அவன் பேர் விவேகானந்தர். பேருக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. அதுபோல் ஒரு ஆளும் இன்னொரு 19 பையனை கூட்டு சேர்ந்து அந்த புள்ளைய கொடுமை செய்து அந்த மூட்டை கட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறாங்க வாய்க்கால. அந்த கொலையை செய்து யாராக இருந்தாலும் மனிதாபிமானம் உள்ளவங்க மன்னிக்கவே முடியாது. இவரை போன்றவர்களுக்கு சாதாரண தண்டனையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு புள்ள பெற்றவனா தான் இருப்பான். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்திருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொம்பளை புள்ள பிறக்கும். பொம்பளை புள்ள பிறந்த எவனுமே அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பெண் பிள்ளை என்பது அந்த வீட்டோட தெய்வம் மாரி. அந்த குழந்தையை இது போல் கொண்டவனை யாரும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த அரசு இதை 19 10ல் 11 வழக்காக நினைக்கக்கூடாது. இவர்கள் மீது தனி அதிரடி, அதாவது விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்தி இவர்களை விசாரித்து பிணையில் வெளிவிடாமல் உள்ளே வைத்து இவருக்கு ரொம்ப எவ்வளோ எனக்கு மரண தண்டனை உடன்பாடு இல்லை. ஆனால் இவரை போன்ற கொடியவர்களுக்கு அதுவும் கொடுத்தாலும் தகும் என்பதை நான் இந்த அரசுக்கு பரிந்துரை பண்ணுறேன். 9 வயது கூட முடியவில்லை. அந்த பச்சிளம் குழந்தையை பக்குவப்படாத பண்டார நாய்கள் அந்த நாய்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். புதுவை வாழ் மண் என்றால் ஒரு புனிதமான பூமி. இது சித்திரங்கள் வாழ்ந்த பூமி. இதிலே அத்துணை மரியாதையும் கலந்த பூமி. ஏனென்றால் மரியாதையுள்ள, மானமுள்ள, வீரமுள்ள ஒரு நாடு என்று சொன்னால், மாநிலம் என்று சொன்னால் அது புதுவை மாநிலம். அப்பேற்பட்ட மாநிலத்திலே வரலாற்றிலே சொல்ல முடியாத அளவுக்கு தீங்கு விளைவித்தார்கள். அவர்களை ஏதோ தண்டனை என்ற பெயரிலே, கடுங்காவல் தண்டனை என்றோ அல்லது அடிப்பதோ அதுவெல்லாம் இது ஜனநாயக நாட்டிலே நடக்காது. இது ஜனநாயக நாடு என்பதாலே அவர்களை உடனடியாக தூக்கில் போட்டால்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இனி ஒருவன் புதுவையிலே எவனும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யக்கூடாது என்பது முன்முதாரணமாக அமையும். ஆகையாலே இவர்களுக்கு கடுமையான தண்டனை, எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குமோ அதை கொடுத்து அவர்களை வெளியே நட முடியாத அளவுக்கு ஆக்க வேண்டும் என்று இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலம் என்பது கவிஞர்களும் சித்தர்களும் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருந்தாலும் கூட இது போன்ற சமூக விரோத செயல்களால் இன்றைக்கு ஆட்சியாளர்களின் பெயரிலும் மாநிலத்தில் உள்ள காவல்துறை பெயரிலும் கெட்ட பெயர் உண்டாவதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். எந்த ஒரு குற்றத்திற்கும் சட்டம் கடுமையாக இருந்தால் நிச்சயமாக அந்த குற்றங்கள் குறையும். சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நாம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லுகின்றோம். ஆனால் சட்டம், குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் என்பது இன்றைக்கு மதுச்சேரி மாநிலமாக மாறி இருக்கிறது. எவரும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் கஞ்சா என்பது இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு விற்பனை செய்கின்ற அளவில் ஒரு பங்கடையில் எப்படி ஒரு சாக்லேட்டு அல்லது மற்றது ஒரு சோப்பு சிப்பு கிடைக்குமோ அதே போல் மிக சாதாரணமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கு மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், திருமணை தொகுதி, மங்கலம், வில்லியனூர், உசுறு, பாகூர், குடிநத்தம் என்று அனைத்து பகுதியிலையும் இன்றைக்கு போதை பஸ்ஸாக இருக்கக்கூடிய கஞ்சாவினுடைய விற்பனை என்பது அமோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை காவல்துறை கடுமையாக இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு சட்டம் கடுமையானால்தான் குற்றம் குறையும் என்பது எங்களது கருத்து. பாலியல் குற்றவாளிகளுக்கு பல ஆண்டுகள் வெளியிலே வராத அளவிற்கு அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். கே. தனசேகரன், என்ஆர் இலக்கிய பேரவை, புதுச்சேரி மாநிலம்.